ஸோ இப்போ வந்து பேப்பர் ஒன் அதில் ரெண்டாவது சாப்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அஸ் வெல் அஸ் கைட்லைன்ஸ் அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம பார்த்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இதோடைய ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் தென் ப்ரெசன்டேஷன். ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றோம், யாருக்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றோம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டெலிவர் பண்றோம், தென் என்னென்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடா பார்க்க போறது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ யாருக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க, என்ன பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாவே வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 சம்ஸ் வந்து இருக்கும் இதுல. ஓகேங்களா? ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் அஸ் வெல் அஸ் சால்வன்சி நம்மளுக்கு வந்து தெரியணும். இங்க இருந்து தான் நம்ம வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் வழக்கம் போல் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். தென் இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பாயிண்டாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இது இந்த ஃப்ரேம் ஒர்க்குடைய நோக்கம், அதாவது இது எதுக்காக வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத பத்தி. தென் வந்து இதோடைய ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்றதும் ஏஎஸ்பி தான், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை டிசைன் பண்றதும் கிரியேட் பண்றதும் அல்லது டெவலப் பண்ணதும் வந்து அதே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டா இருக்கக்கூடிய ஏஎஸ்பி தான் டெவலப் பண்றாங்க. அப்ப இந்த எதுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும்? இப்போ வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃப்ரேம் ஒர்க்லையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களா, இல்ல இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியணும். அடுத்து 4வது பாயிண்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இந்த இடத்துல எஃப்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் நம்ம வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்ப நம்ம இந்த இடத்துல ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரே ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியணும். ஃபிஃப்த் வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் யூசஸ். இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யாருக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம்? ஒரு பிசினஸ் வந்து ஒரு பிசினஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்சியல் ரிலேட்டடா டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டடா ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அந்த ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப அந்த பிசினஸோடைய ஓனர் முக்கியமான பர்சன், அவருக்கு வந்து டே டு டே டெய்லி வந்து ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது அவருக்கு கொடுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஓனர் மட்டும்தானா ஒரு பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அரௌண்ட் வந்து ஒரு 8 யூசர்ஸ் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த 8 யூசர்ஸுக்கும் இந்த ஃபினான்சியல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையில் சப்போர்ட் பண்ணும். ஓனருக்கு ஒரு மாதிரியான சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணும், அதர்ஸுக்கு வந்து ஒரு மாதிரியான சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணும். அடுத்து 6வது பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், கம்ப்யூட்டேஷன்ஸ், ரிப்போர்ட்டிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபண்டமெண்டல் அண்ட் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா சம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லஸ்ட்ரேஷன் அல்லது சம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அப்படிங்கிற பட்சத்துல டிஃபால்ட்டாவே வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது அது உள்ள இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 அசம்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா எல்லா ரிப்போர்ட்லையும் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அசம்ஷன்ஸ். ஸோ அதுல வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நோட்ஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் அசம்ஷன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதில் 3ல ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஒரு அசம்ஷன், அது ஒரு அசம்ஷன். ஒரு பேலன்ஸ் ஷீட் அல்லது ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் லாங் டைம் வந்து அது ரன்னிங்ல இருக்கும், லாங் டைம் வந்து அதோடைய சர்வைவல் இருக்கு அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம இந்த அசம்ஷன்ஸை நம்ம வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன்ல அல்லது ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ல இல்லை அப்படின்னா கம்பல்சரி அதை வந்து நோட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் அண்டர் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இல்லைங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகும். அப்போ பேலன்ஸ் ஷீட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 3 டிஃபரெண்ட் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த அசம்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணப்படணும். அது ஃபண்டமெண்டல் ஆஃப் அசம்ஷன்ஸ். ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ற இடத்துல அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அங்கே வந்து ஒரு 3 டிஃபரெண்ட் அசம்ஷன்ஸுக்கும் 3 டிஃபரெண்ட் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நான் 3 டிஃபரெண்ட் சம்ஸ் இன் தி சென்ஸ் நம்மளுடைய சிஏ புக்கில் நம்மளுடைய புக்கில் கொடுத்தது 3 சம் தான். ஆனால் அந்த 3 சம்ஸை நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியாது. நம்மளுக்கு அதோட பேசிக்ஸ் வேணும். நம்மளுக்கு நல்லா தெரியும் சிஏ புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல். ஓகேங்களா? ஒரு அல்டிமேட் லெவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ அந்த அல்டிமேட் லெவல் நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிகினர் லெவல் தேவைப்படுது. ரெண்டாவதா ஒரு இன்டர்மீடியட் லெவல் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப இந்த பிகினர் லெவல் அஸ் வெல் அஸ் இன்டர்மீடியட் லெவல்ல ஒரு ஒரு சில சம்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு ஃபைனலா நீங்க வந்து சிஏ புக்ல இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஹார்டா தெரியாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய 3 சம் தான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனல் சம்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான கைடன்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சம்ஸ் நான் வந்து பிகினிங்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க ஃப்ரீ டைம்ல அதை வந்து கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இதான் சார் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் போட்டோ எடுத்து கூட அனுப்புங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, பிகினர் லெவல்ல இருக்கீங்களா, இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கீங்களாங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க இனிஷியலாவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய புக்கு உங்களுடைய சம்ஸ். பட் அதோடைய கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து அட்டென்ட் பண்றதுக்கு என்னுடைய ஒர்க்கிங்ஸ், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். 7வது பாயிண்ட் வந்து என்னன்னா குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட். யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றோம். அந்த ரிப்போர்ட்ல வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம வந்து ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கிறது தான் இந்த 7. அடுத்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஓகேங்களா? ஒரு ரிப்போர்ட் பார்க்கும்போதே கரெக்ட் அல்லது கரெக்ட் இல்லைங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து மெயின். அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி. ஏன்னா அசட்ஸ் ஈக்குவலாக தான் நம்ம வந்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றையும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அப்போ இட் ஷுட் பி மேட்ச்டு. அதர்வைஸ் லயபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு, அசட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் ஒரு இன்சால்வென்ட் பிசினஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அசட்ஸையும் லயபிலிட்டியும் நம்ம பார்க்கும் போதே இது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ ரிப்போர்ட்ல இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம கண்டிப்பா நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல தான் ஒரு ரிப்போர்ட் பார்க்கும் போதே இது கரெக்டா இருக்கு, இது கரெக்ட் இல்லைங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கடுத்து 9 வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்ஸுக்குள்ள, அதாவது ஒரு ரிப்போர்ட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ பிரிக்கிறோம், லாசஸ் எக்ஸ்பென்சஸ் பிரிக்கிறோம், அதுக்கடுத்து அசட்ஸ் பிரிக்கிறோம், லயபிலிட்டி பிரிக்கிறோம், ஈக்விட்டி அப்படிங்கிறது தனியாக பிரிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு காமன் எலமெண்ட்ஸ், ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். 10th வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ரெவன்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெவன்யூக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
அதே மாதிரி நம்ம வந்து அசெட்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸுக்குன்னு ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல நம்ம காட்டணுமா, ரியலைசேஷன் பேசிஸ் காஸ்ட்ல நம்ம வந்து காட்டணுமா, மார்க்கெட் வேல்யூல காட்டணுமா, லாஸ்ட் பர்ச்சேஸ் பிரைஸ்ல காட்டணுமா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ்ங்கிறது ஒவ்வொன்றிலையும் இருக்கு. இது வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸாக இருந்தாலும் சரி, க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஃபைனலா நம்ம பார்க்க போறது மெயின் வந்து என்னன்னா கேபிட்டல் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா. இந்த கேபிட்டல் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ்ல கேபிட்டல்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அந்த கேபிட்டலை நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து எவ்ரி மந்த் எவ்ரி டே நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பொசிஷன் என்ன, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த வகையிலையும் வந்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, லாஸ் ஆயிடக்கூடாது. ஆனா அதுல growth மட்டும் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அது ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அதோட growth அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் எப்படி இருக்கு, அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கிறத இந்த ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம வந்து 14 இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். 14 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பார்த்தோம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு ரிப்போர்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு 11 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து இந்த சாப்டர் 2ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒன்று.